என்ன மாப்பிள்ள எப்போ வந்த? அப்படி இன்னைக்குதான் மாமா. ஓஹோ அப்படியா? ரொம்ப நாள் ஆளவே காணோம். எங்க மாமா, ஒரு சின்ன கேஸ் விஷயம், அது இவ்வளவு நாள் இழுத்துருச்சு. அதனாலதான் கொஞ்சம் வெளியூர்ல தங்க வேண்டியதா இருந்துச்சு. ஓ அப்படியா? சரி 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 மாப்பிள்ள, எனக்கு வயல்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி மாமா, அப்புறமா பேசுவோம். சரி மாமா. கருமம் கருமம், இந்த கன்றாவியால எங்கேயாவது நடக்க கண்டமா? ஊர் உலகத்துல எங்கேயும் நடந்து நான் பார்த்ததில்ல, ஆனா இங்கே நடனா? சி. அம்மா எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கு? அம்மா எம்மாய், ஆமா அப்படி புலம்பிட்டு இருக்க? என்னடா பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி எல்லாம் புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஊர்ல இல்லாத காணாத மருமகளை கொண்டு வந்துட்டாளாம். என்னம்மா பகுமானம் பண்ணிக்கிட்டு திரியறா? ஓடி வந்த மருமகளுக்கே இந்த லட்சணம். இதுல இவ பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்க, நம்ம வீட ரெண்டாக்கி இருப்பாடா. யார சொல்லுது அம்மா? வாமா. சொல்லுடா என்னன்னு, எனக்கு 1008 வேலை இருக்கு. வான சொல்றேன்ல. என்னடா என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு 8 குத்துக்கு இளையவெல்லாம் கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட திர்றாங்க. நீ என்னடா இன்னும் தோட்டம் துறவியா கட்டிக்கிட்டு ஆளு. என்னதான பிரச்சனை உனக்கு? எதுக்காக அப்படி கை கைன்னு கத்திக்கிட்டே கிடக்க? ஆமாடா ஆமா, என்ன பார்த்தா கை கைன்னு கத்திக்கிட்டு திரியற மாதிரி தான் இருக்கும். சரி அதை விடு, யார பத்தி நீ இப்ப பேசிட்டு இருந்த? யாரு? உன் சித்திக்காரி தான்டா. சித்தியா? சித்தி என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணலன்னு கேளு. என்ன ஆச்சுமா? அதான் அந்த சக்தி இருக்கானே, ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கானே. என்னம்மா வீட்டுல சரியான பிரச்சனை போல? ஆமா ஆமா, ரொம்பத்தான். இவள மனுஷியே இல்ல, வேற ஜென்மமாடா. ஏம்மா அந்த அளவுக்கு சித்தி கொடுமைப்படுத்துது? ஆமா, கொடுமைப்படுத்தி கிழிச்சா. கொடுமைப்படுத்தலையா? பின் என்னத்துக்காக அம்மா அப்படி புலம்பிட்டு இருக்கு? பின்ன எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்க நீ? ஓடி வந்த மருமகனே என்னமா பேசிட்டு தெரிஞ்சா உன் சித்திக்க? ஆமா, சித்தி அவங்க மேல கோவமா இருந்துச்சு. இப்ப அந்த கோவத்துக்கு என்ன? கோவம் அவ கோவத்துல தீயதாண்டா வைக்கணும். என்னம்மா சொல்ற? அவ மருமக வாந்தி எடுத்துட்டாளா, பகுமானம் பண்ணிக்கிட்டு திரியறாடா. வாந்தி எடுத்தா என்னம்மா? அதுக்கு என்ன சம்பந்தம்? கூறுகட்டவனே அவ மருமக மாசமா இருக்காளா, அதத்தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு பகுமானம் பண்ணிக்கிட்டு திரியறா. மாசமா இருக்காளா? இது எப்படி சாத்தியம்? என்னம்மா சொல்ற? ஆமாடா, எனக்கே வயித்தெரிச்சலா இருக்கு. உனக்கு பின்னாடி பிறந்தவன் அவனே ஒருத்தைய கூட்டிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி மாசமாக்கிட்டான். ஆனா நீ என்னடா இன்னும் வெட்டியா சுத்திட்டு திரியற. அது எப்படி சாத்தியம்? கல்யாணம் ஆகி 1 மாசம் தானே. அதெல்லாம் சாத்தியம் தான்டா. எப்படிமா? ஆமா, நான் உனக்கு விளக்கு வச்சு சொல்லி கொடுத்துட்டு போறேன், போடாங்கிட்டு. ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர துப்பு இல்ல, அது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இனி நான் அவளை பார்க்க வேற போய் தொலையணும். இல்லன்னு வச்சுக்க, உன் சித்திக்காரி சாமியாட்ட ஆடிடுவா. என் மருமக மாசமா இருக்கா, ஒருத்தி கூட வந்து பாக்கல. எல்லாம் என் தலையெழுத்துடா. மூத்தவை ஒன்ன வச்சுக்கிட்டு இளையவை அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்கல்ல. பாரு, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதோ, என்னென்ன என் காதால என் கண்ணால பாக்க போறோன்னு தெரியல. பாருடா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. அவளுக்கு வளகாப்பு வைக்கிறதுக்குள்ள எப்படியாவது நீ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும். ஊருக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காது. உனக்கு எவ்வளையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, நானே உனக்கு தடபுடலா ஊர் மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்றது உனக்கு புரியுதுலடா? அவ வளகாப்பு முடியறதுக்குள்ள எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணணும். இல்லன்னு வச்சுக்க, இந்த ஊர்க்காரிய முன்னாடி நான் அவளுக்கு மிதமா போயிருவேன்டா. சொல்றத உன் மனசுல ஞாபகத்துல வச்சுக்க. அதை விட்டுட்டு இப்படியே தான் திரிவேன்னு நினைச்ச, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மாசமா இருக்கலாம், மாசமா ஓடி வந்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள வயிற்ற நிரப்பிட்டு வெக்கமில்லாம சொல்லிட்டு திரியிறாளுங்க. நானும் உன்னை பெத்து வச்சிருக்கேனே, ஒன்னுக்கும் உதவாம. ஓஹோ, நான் ஊருக்கு போன நேரத்துல இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா? 1 மாசம் தானே நானும் அசால்ட்டா விட்டுட்டேன். நான் அசந்த நேரத்துல நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. உன்னால என் அம்மா கிட்ட நான் என்னென்ன பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன்டி. ஆனா நீ என்னையே அசிங்கப்படுத்துறியா? விடமாட்டேன்டி, விடமாட்டேன். உன் வயிற்றுல அந்த குழந்தை இருந்தா தானே. ஒரே மாசத்துல எனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி கொடுத்துட்டேன். ஆனா இன்னும் 1 வாரத்துல உனக்கு நான் எவ்வளவு பெரிய ஷாக் கொடுக்கறேன்னு பாருடி. இப்படியெல்லாம் பண்ணாதான் கோபமா இருக்கு. என் சித்தியவே சமாதானப்படுத்த முடியும்னு பிளான் பண்ணி தானே நீ பண்ணியிருக்க. அவனை சாதாரணமா நினைச்சிட்டேன்டி. நீ எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரின்னு இப்பதானே எனக்கு தெரியுது. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். உன் வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சு என் சித்தி குடும்பத்துல இருந்து உன்னை பிரிக்கல. என் பேரு சிவா இல்லடி. எனக்கு இல்லாத ஒண்ணு யாருக்கும் இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா 1 மாசத்துல அவன் பிள்ளையவே சமக்க ஆரம்பிச்சுட்ட.
நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் விஷயமா நான் வெளியூருக்கு போயிருக்கவே கூடாது. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இங்கே தானே இருக்க போற, அப்படி என்ன பண்ணிட போறான்னு நான் தான் அசால்ட்டா நினைச்சிட்டேன், தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ எவ்வளோ அழகா பிளான் போட்டு எல்லாத்தையும் மடக்கிட்ட. இரு இரு, உன்னை எப்படி மடக்கணும்னு எனக்கு தாண்டி தெரியும். விட மாட்டேன் இந்த விஷயத்த, நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, ஆனா உனக்கு புள்ளன்னு ஒண்ணு பிறக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அத்தை தான் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நாமளும் அத்தை கிட்ட இதை மறைக்கிறது சரியே இல்லை. அத்தை இல்லாத ஒன்னா கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது இல்லைன்னு தெரிய வரும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுவாங்கன்றதை விட என் மேல அவங்களுக்கு இருக்க கோபம் அதிகமாயிரும். இதை நான் சும்மா விடக்கூடாது. பின்னாடி நான் தான் தப்பா நினைச்சிட்டு உனக்கு எங்க போச்சு புத்தின்னு கேட்டா நம்ம மூஞ்சி எங்க கொண்டு போய் வைக்கிறது? இத மறைக்கவே கூடாது. மறைக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. அதனால இத நான் அத்தை கிட்ட சொல்லியே ஆகணும். ஹே செல்லக்குட்டி. செல்லக்குட்டியா? ஆமா, நீ எனக்கு செல்லக்குட்டி தான். என்ன செல்லக்குட்டி, எதையோ ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்க. பாருங்க, இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியில எதுவும் வேண்டாம். இங்க எப்பயும் போல பிரியானே கூப்பிடுங்க. அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். இனிமே செல்லக்குட்டி தான். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதை விடுமா, நீ அப்படி என்னத்த சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக முடியலனா? சேச்சா, அத பத்தி நான் எதுவும் யோசிக்கலங்க. நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க மேடம்? நான் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். எதை சொல்ல போற? இல்லாத ஒண்ணு அவங்க நினைச்சு கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல போறேன். என்னாச்சுங்க? இல்ல பிரியா, இதை இப்ப எனக்கு சொல்ல வேணாம்னு தோணுது. சொல்ல வேணாமா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இது எப்படிங்க இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி என்னால காட்டிக்கிற முடியும்? இங்க பாரு பிரியா, உனக்கு என் அம்மா இப்ப இருக்க மாதிரி பிடிச்சிருக்கா இல்ல முன்னாடி இருந்த மாதிரி பிடிச்சிருக்கா? அவங்க எப்படி இருந்தாலும் என்னோட அத்தை தாங்க. உன்னோட அத்தை தான், நான் இல்லைன்னு சொல்லல. உன் மேல இத்தனை நாள் வெறுப்பை மட்டும் காட்டிட்டு இருந்தவங்க இப்ப அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா இல்ல வெறுப்பை காட்டுற வாழ்க்கை உனக்கு வேணுமா? உன்னோட முடிவு என்னன்னு நீயே சொல்லு. அதுக்காக அத்தையை இப்படி ஏமாத்திட்டு இருக்கோமே. ஏமாத்திட்டு இருக்கோன்னு எதுக்காக நினைக்கிற? ஏன் இன்னும் ஒரு மாசத்துல உன்னால கன்சீவ் ஆக முடியாதா என்ன? அதுக்கு இல்லைங்க. இங்க பாரு பிரியா, எப்படியாவது ஒரு மாசம் பொறுத்துக்க. ஒரு மாசத்துல அப்படி என்ன நடந்துரும்? ஒரு மாசத்துல என்ன நடக்கும்னு எவ்வளவு ஈஸியா கேக்குற. ஒரு மாசத்துல எத்தனை நாட்கள் இருக்கு, எத்தனை மணி நேரம் இருக்கு, எத்தனை நிமிஷம் இருக்கு? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதா என்ன? மட்டும் போய் கேட்டேன் பாருங்க. ஏன் நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு மாசத்துல ஒன்னா அம்மா ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கடவுளே, மனசு பறந்து வையடி, நானும் மதிய விருந்து வையடி. என்னம்மா வெக்கம்மா? போங்க, நான் போறேன். உன் வெக்கம் என்னும் கரை போக முத்தம் போட்டு துவக்கணும் முத்தாட முகம் தொடடி. நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க. நீங்க கெட்ட பையன். யாரு? நானு? ஆமா, நீங்க தான். நான் போறேன். எங்க போற? விடுங்க. யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க? இதோ பட்ட பகல். யாரு என்ன நினைக்க போறா? இதெல்லாம் தப்புங்க. கைய விடுங்க. அதெல்லாம் எந்த தப்பும் இல்ல, நீ என்னோட வைஃப். அதுக்கு இப்படியா? பட்ட பகல்ல விடுங்கன்னு சொல்றேன்ல. யாராவது வந்துட போறாங்க. ஏன் அத்தையே வந்தாலும் வந்துருவாங்க. அதனால என்ன இருக்கு? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? இது என் அம்மாவோட ஆசை, அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பையனோட கடமை இல்லையா? உங்க கடமையை நிறைவேற்றுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்டாட்டி. எனக்கு என்ன 10 பொண்டாட்டியா இருக்கு என்னோட கடமையை நிறைவேற்றுறதுக்கு? ஓஹோ, உங்களுக்கு அப்ப அந்த ஆசை வேற இருக்கா? எதுக்கு இப்ப கோவப்படுற நீ? என்ன தவிர வேற யாரையாவது நினைச்சீங்க கொன்னே போடுவேன். என்ன சொல்லிவிட்டேன்னு நீ இப்ப இப்படி கோவப்படுற? எப்படி எப்படி உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாம்? அப்படி என்னடி சொன்னேன்? உங்களுக்கு 10 பொண்டாட்டி கட்டணும்னு வேற ஆசை இருக்கா? அடப்பாவி, அதுக்காடி இப்படி கோவப்படுற நீ? பின்ன நீ தான் சொன்ன உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் தான் கிடைச்சேன். நானு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் சொன்னேன், டைம் டேபிள் சொன்னேன்னு இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னீங்க? ஓஹோ, என் செல்ல குட்டிக்கு பொசசிவ் வந்துருச்சோ? ஆமா, இதுக்கப்புறம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டின்னு பேச்சே உங்க வாயில வரக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி தான், அது நான் மட்டும்தான். கோவப்பட்டாலும்
அழகாத்தாண்டி இருக்க. வளைஞ்சு வளைஞ்சு கேட்கிறியே, வண்ணையில் உடைத்து பார்க்கிறியே, பிச்சி பூவு நந்தவனத்தே இறங்கி கொண்டு தாக்குறியே. இப்படிலாம் பேசி கவுக்க உங்களால மட்டும்தான் முடியும். நீ மட்டும் இப்படிதான் கண்டிஷன் போடலைன்னா இப்ப என் அம்மா ஆசைப்பட்டது நடந்திருக்கும். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போங்க. ஆறு மலையெல்லாம் ஜெயிக்கிறேன், இந்த 6 கஜம் கூட வைக்க போக்குறேன். பிரியா எதுக்கு கதவை சாத்தி வச்சிருக்கான்? எங்க அத்தை கூப்பிடுறாங்க. அதுக்கு வேற வேலை இல்லை. இப்படிலாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணா அதோட ஆசை எப்ப நிறைவேற்றுறது? டேய் சக்தி, நாங்க தூங்கிட்டோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் போய் சொல்லக்கூடாது. தூங்காமலே தூங்கிட்டேன்னு ஏன் சொல்றீங்க? ஏய் பட்ட பகல்ல உனக்கு என்னடா தூக்கம் கேக்குது? ஒழுங்கா கதவை திறடா. போங்க போய் திறங்க. இதுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு என் ரொமான்ஸ்ல தீய வைக்கிறதுக்குனே வருது. நானும் இப்பதான் அதை தான் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். விட மாட்டாங்க போலயே. போங்க போய் கதவை திறங்க. சோ இவரோட என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னப்பா உங்களை அப்படி என்ன நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டா? ரெண்டு இளம் ஜோடிகளை தனியா இருக்க விடுறீங்களா? நீங்க சும்மா இருங்க. அதான் அவ மாசம் ஆயிட்டால, அதுக்கப்புறம் என்னடா இன்னும் இளஞ்சோடி கிளஞ்சோடின்னு எரிச்சு போடாங்கிட்டு. எங்க மாசமா இருக்கா? அவ என்ன மாசமாவே ஆகல. அதுக்குத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். விட மாட்டாங்க போலயே. இங்க பாருமா, இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் உன் ஆசை நிறைவேறாது. என்னது ஏன் ஆசையா? எனக்கு என்னடா ஆசை? என் மருமக மாசமா இருக்கா, பேரம்பேத்தியா பார்க்க போறேன். இதுக்கப்புறம் எனக்கு என்னடா ஆசை வரப்போகுது? ஐயோ, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கே. உனக்கு தோட்டத்துல வேலை இல்ல? எந்திரிச்சு கிளம்பு. நான் என் பொண்டாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏய் கிறுக்கு பேரே, எந்திரிச்சு போன்னு சொன்னேன். முடியாது. என்னது முடியாதா? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டியை பிரெக்னன்ட் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாருடா. என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? அந்த தண்ணியை தானே கொடுக்க வந்த, கொடுத்துட்டு கிளம்பு. இது தண்ணின்னு நீ பார்த்த? ஓ அப்ப பாலா? சரி கொடு. உன்கிட்ட கொடுத்து நீ குடிச்சிட்டு போக. போடாங்கிட்டு. இது பாலும் இல்ல தண்ணியும் இல்ல. அப்புறம் வேற என்னத்த? அதானே. அப்புறம் என்னத்த கொண்டு வந்திருக்க? இது ஜூஸ்டா, மாதுளம்பழம் ஜூஸ். என் மருமக மாசமா இருக்கா பாத்தியா, அதுக்காக நானே கடைக்கு போய் நல்ல பழமா எடுத்து பார்த்து வாங்கி என் கையால நானே ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன்டா. அத்தை எனக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நான் அத்தையை ஏமாத்திட்டு இருக்கேனே. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஆனா சக்தி எப்படி சொல்லிட்டு இருக்காரு? இப்ப நான் என்ன பண்றது? இவர் பேச்ச கேக்குறதா, என் மனசாட்சி படி நடந்துக்கிறதா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என் வயிற்றுல ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க தப்பா நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. சக்தி சொன்ன மாதிரி எப்படியாவது அத்தையோட ஆசையை மட்டும் நிறைவேற்றிடணும். குழந்தைங்கிறது ஒரு வரம், அது கிடைக்கிறதும் கிடைக்காததும் கடவுள் கொடுக்கறது. ஆனா நான் வாந்தி எடுத்தேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் மாசமா இருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டீங்களே அத்தை. நீங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனா அதை தெரிஞ்சே நான் மறைச்சிட்டு இருக்கேன். அதுதான் அத்தை பெரிய தப்பு. சக்தி சொன்ன மாதிரி இன்னும் 1 மாசத்துல எப்படியாவது அத்தையோட ஆசையை நிறைவேற்றிடணும். இப்ப அத்தையோட சந்தோஷத்தை கிடைக்க என்னால முடியாது. அதனால சக்தியோட பேச்சை கேட்கறது தான் இப்போதைக்கு நல்லது. எப்படியாவது 1 மாசத்துல நம்ம பிரெக்னன்ட் ஆகணும். உன்கிட்ட யார் இப்ப ஜூஸ் கேட்டா? அவ மாசமா இருக்க பிள்ளடா, வயிற்றுக்குள்ள நம்ம குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு. அது நல்லபடியா ஆரோக்கியமா வளர வேணாம். நான் மன்னிச்சிருமா, உன்னை ஏமாத்தணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா உன்னோட சந்தோஷத்தை என்னால கெடுக்க முடியாதுமா. நீ நினைச்ச மாதிரியே உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ எவ்வளோ தடவை இவ்வளோ திட்டிருக்க, அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்கிறாம பேரன் பேத்தி வரப்போகுதுன்ற ஒரே காரணத்துக்காக நீ இவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிருவேன்னு நான் நினைச்சே பார்க்கலாமா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சிருந்தா நாங்க முன்னாடியே ஏதாவது பண்ணியிருப்போம். எங்களை மன்னிச்சிருமா. உன் ஆசை கண்டிப்பா நாங்க நிறைவேற்றுவோம். என்னடா என்னடா முடிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லம்மா. அத்தை எனக்கு ஜூஸ்ல எதுவும் வேண்டாம் அத்தை. அப்படிலாம் சொல்லாதம்மா பிரியா. உனக்காக இல்லாட்டினாலும் உன் வயிற்றுக்குள்ள ஒரு ஜீவன் வளருது பாத்தியா, அதுக்காகவாவது இதை நீ குடிச்சுதான் ஆகணும். என்னங்க? பரவாயில்ல, வாங்கி குடி. அம்மா அதுக்குன்னு
இவ்வளவு பெரிய செம்பளையாம ஜூஸ் போட்டு கொண்டு வருவேன், கிளாஸ்ல கொண்டு வரக்கூடாது? ஏய், 2 உசுறு இல்லடா, 2 உசுருக்கும் போகணும்ல. ஆமா போகுது. அவளே இதை குடிப்பாளா மாட்டாளான்னு தெரியல. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி நான் குடிச்சுக்கிறேன். செம்புல கைய வச்ச கை இருக்காது பாத்துக்க. இதென்னமா கொடுமையா இருக்கு? நெல்லுக்கு பயிரது கொஞ்சம் புல்லுக்கும் பாஞ்சிட்டு போட்டுமே. புல்லு இருந்தா தானடா புல்லுக்கு பாயும், நறுக்கி விடுவேன். அம்மா, நான் சொன்னது புல்ல. பாத்து பாத்துமா. அம்மா, நான் உன் புள்ள, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இவ மாசமாகறதுக்கு முன்னாடி. அப்போ இப்போ அப்போ இப்போன்னு இப்ப ஒரு பிள்ளைக்கு அப்பனாக போற, அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்க. ஆளும் அவனும் புல்லுக்கு பாயுதாம்ல, புல்லுக்கு பாய விட்டுருவேன். அப்புறம் பிரியா, அவன் தான் கூறுகட்டத்தனமா ஏதாவது நடந்துகிட்டானா, நீ அப்படிலாம் இருக்காத, கொஞ்சம் அவங்கிட்ட இருந்து தள்ளியே இரு. தள்ளி இருக்கணுமா? தள்ளி இருந்தா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. சரிங்க அத்தை. என்ன சொரிங்கத்த? என்ன சொரிங்கத்த? ஏங்க, நான் அத்தை சொன்னதுக்கு சொன்னேன், அதுக்கு போய் சீரியஸ் ஆகுறீங்க? ஆமா சீரியஸ் ஆகுறேன். நான் போய் இது ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சேன் பத்தியா, என்னைய சொல்லணும். என்னது, ஐஷு கிட்ட இருந்து இன்னும் ஒரு தகவலும் வரல. அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. கல்யாணம் நின்றுருக்குமா? நம்மள தேடி இருப்பாங்களா? இன்னும் புரியலையே. அங்க என்ன நடந்திருக்கும்? எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுன்னு ஐசு கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஆனா இன்னும் கால் பண்ணாம இருக்கனா? அப்ப என்னவா இருக்கும்? ஏய் வெற்றி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லடா, பயப்படாதடா. அங்க எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்திருக்கும். இல்லடா, இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், மற்றவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. பயப்படாதடா, ஒரு முடிவு எடுத்து வந்துட்ட. இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, சரியா? சரிடா. போன் அடிக்குது பாரு, எடுத்து பேசு. ஐஷுவாத்தான் இருக்கும். ஆமா ஐஷு தாண்டா, பேசு. ஐஷு, எரும மாடு, தடி மாடு, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏ என்னாச்சு? ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? பைத்தியக்காரா, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க நீ? என்ன ஐஷு, என்ன ஆச்சு? நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுவும் பிரச்சனையா என்ன? தெளிவா சொல்லுமா. எரும மாடே, நீ ஒன்னதான கடத்த போறேன்னு சொன்ன, எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை கடத்தின? ஏய், என்ன சொல்ற? பொண்ணா நான் கடத்தினா? என்னடா அது புது பிரச்சனை? அதாண்ட எனக்கும் தெரியல. இரு கேப்போம். ஐஷு, என்ன சொல்ற? பொண்ணை நான் கடத்தவே இல்லை. நடிக்காத. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை வெற்றி. நான் அன்னைக்கே சொன்னேன்ல வெற்றி, உன் வாழ்க்கைக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்காதன்னு. ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. உனக்கு மதுதான் முக்கியம், நான் மதுவை கூப்பிட்டுட்டு ஓட வேண்டியதானே? ஏன்டா இப்படி பண்ணி வச்ச? ஐஷு, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க ஐஷு. இப்பதாண்டா நான் சரியா நினைச்சிட்டு இருக்கேன். ஐஷு, நான் சொல்றத கேளு ஐஷு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவனா பிரகாஷ் கிட்ட கேட்டு பாரு. அவன ஃப்ராடு தானே, உன் கூட சேர்ந்த ஃப்ராடு. என்னடா அது? அங்க என்னதாண்டா நடக்குது? அப்படி எனக்கும் தெரியலடா. இது என்னன்னு கேப்போம். ஐஷு, எல்லாத்தையும் நீ தெளிவா சொல்லு. என்ன தெளிவா சொல்லணும்? இல்ல என்ன தெளிவா சொல்லணும்னு கேக்குறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக அந்த பொண்ணை கடத்திட்டல நீ? லூசு மாதிரி பேசாதடி. இந்த பொண்ணை எதுக்காக நான் கடத்தணும்? நீ கடத்தலைன்னா வேற யார் கடத்திருப்பா? இந்த கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்பட்டது நீ மட்டும்தான். அப்ப இந்த காரியத்தை பண்ணது நீ தானே? ஐஷு, என்ன பேசிட்டு இருக்க ஐஷு? இந்த கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக பொண்ணை கடத்தணும்? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கடத்தி எனக்கு என்ன பிரயோஜனம்? அதான் கல்யாணத்தை நிப்பாட்டிடியே, பொண்ணை கடத்தி. பைத்தியக்காரி, பொண்ணை கடத்தினதா கல்யாணம் நிக்குமா என்ன? மாப்பிள்ளைய கடத்தினாலும் கல்யாணம் நிக்கணும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே நான் தலைமறைவா இருக்கேன். அது மட்டும் இல்ல, பொண்ணை கடத்தினா நான் எதுக்கு தலைமறைவா இருக்கேன்? நான் அங்க இருந்திருப்பேன்ல. தெளிவா பேசுறேன்னு நினைக்காத வெற்றி. இது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்க. ஐஷு, என்ன பேசிட்டு இருக்க ஐஷு? இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? தெரியாத மாதிரி நடிக்காதடா. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது ஐஷு. நான் சொன்ன மாதிரிதான் நான் நடந்துட்டு இருக்கேன். நான் தலைமறைவா இருக்கேன். என்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு நம்ப வச்சிட்டு இருக்கேன். ஆனா பொண்ணை கடத்திட்டாங்கன்னு இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னடா சொல்ற? அப்ப நீ பொண்ணை கடத்தலையா? இல்ல ஐஷு, நான் பொண்ணை கடத்தல. என்ன நடந்தா கல்யாணம் நிக்கும்னு எனக்கு தெரியாதா? என்ன பொண்ணு எங்க போச்சு? பொண்ணு எங்க போச்சுன்னு எனக்கு என்ன ஐஷு தெரியும்? டேய் தடி மாடு, நீயும் நைட்ல மண்டபத்துல தானே இருந்த, என்னையார நீ போன? ஐஷு, நான் மிட் நைட்லயே வந்துட்டேன். அப்ப பொண்ணு எங்க போச்சு? அதாண்டி எனக்கும் தெரியல. நைட்டு பொண்ணை கூட்டிட்டு தான் மண்டபத்துக்கு வந்தாங்க. அம்மாலாம் கூட போய் பேசினாங்களே. ஆமா, அம்மாலாம் கூட போய் பேசினாங்க. ஆளுல பார்த்தா
பொண்ணை காணும்னு சொல்றாங்க. அதானே, எப்படி? ஏண்டா, ஒருவேளை உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்ற மாதிரி பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இருந்திருக்குமோ? என்ன ஐஷு சொல்ற? ஆமாடா, ஐஷு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி அந்த பொண்ணுக்கும் வேற யார் மேலேயாவது அஃபேர் இருந்திருக்கலாம். பிரகாஷ், என்னடா சொல்ற? எனக்கு மண்டையை வெடிச்சிடும் போல இருக்குடா. ஆமாடா, எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும். அப்புறம் பொண்ணை யார் கடத்த போறா? நீ ஏதாவது பிளான் போட்ட மாதிரி பொண்ணும் ஏதாவது பிளான் போட்டிருக்கோம். அப்படியே சொல்ற? ஆமாடா, பிரகாஷ் அண்ணன் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். நைட்டு மண்டபத்துக்கு வந்த பொண்ணு காலையில எங்க போயிருக்கும்? அது எப்படி யாரும் கடத்திட்டு போக முடியும்? இத்தனை பேர் இருக்கும்போது பொண்ணை கடத்திட்டா போக முடியும்? ம், ஆமா ஐஷு, அதுவும் சரிதான். அத்தனை பேர் இருக்க மண்டபத்துல ஒரு ஆள் கூடயா பார்க்காம இருந்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐஷு, நீ எங்க இருக்க? நான் வீட்டுல தான்டா இருக்கேன். மத்தவங்க? அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. பொண்ணோட அம்மா அப்பாவும் தான். ஐயோ, என்னடா இது? இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கலையடா. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாண மண்டபத்துல இருந்து வந்திருக்கவே மாட்டேனே. நமக்கு எப்படிடா தெரியும்? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுதான் நடக்குது. ஒண்ணுக்கு விருப்பம் இல்லையா இருக்கான்னு தெரியாமையாடா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ஏய் மடப்பயலே, அந்த பொண்ணு நாப்புல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா நான் கேட்டாடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுச்சு. நான் எப்படி ஒத்துக்கிட்டேனோ அது மாதிரி தான் அந்த பொண்ணு ஒத்துக்கிருக்கோம். ஏண்டா, நிச்சயம் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட அந்த பொண்ணு உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணவே இல்லையா? இல்லடா, நானும் ட்ரை பண்ணல, அந்த பொண்ணும் ஒரு நாள் கூட எனக்கு ட்ரை பண்ணவே இல்லை. இப்பதாண்டா எனக்கு சந்தேகமே வருது. உனக்கு பிடிக்காத மாதிரி அந்த பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அதனால வேற யாரு கூடயாவது ஓடி போயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சரி ஐஷு, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே இரு. சரி ஐஷு, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறோம்? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. அண்ணா, என்ன விட்டுருங்க அண்ணா. அண்ணா, அண்ணா சொல்றத கேளுங்க. யாருக்கு? யாருடி அண்ணே? நான் உனக்கு அண்ணா? அண்ணே, தயவு செஞ்சு இவனை விட்டுருங்க அண்ணே. சதீஷ் எங்க அண்ணே? சதீஷ கூப்பிடுங்க அண்ணே. இவ்வளவுதானே? கூப்பிட்டுட்டா போச்சு. டேய் விக்ரம்! என்னண்ணா சதீஷ கூப்பிட சொன்னா விக்ரம்னு யாரையோ கூப்பிடுங்க? சதீஷ கூப்பிடுங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி பண்றது மட்டும் சதீஷுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ணா சொன்னது ஓ சதீஷ் தானம்மா. என்னண்ணா சொல்றீங்க? இல்ல இல்ல இருக்காது. ஏன் சதீஷ் அப்படி பண்ண மாட்டேன். ஏய் விக்ரம், வாடா, பாப்பா கூப்பிடுதுல. எவ்வளவு நேரம் இப்படி பாப்பாட்ட நீ மறைஞ்சு விளையாடுவ? சதீஷ், நீயா? ஆமா, நான் தான். சதீஷ், நீ 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 நான் தான் சொல்றேன்லடி. அப்புறம் நீ 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 என்னமோ இழுத்துட்டு இருக்க. சதீஷ், நீ எப்படி இப்படி ஒரு காரியத்தை? அவன் சதீஷே கிடையாது, அவன் பேரு விக்ரம். சதீஷ், என்ன சதீஷ் இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பாப்பா என்ன அதிர்ச்சியில இருந்து வெளியவே வரல போலடா. சரி, நீ வந்த வேலைய பாரு. சதீஷ், என்னடா இதெல்லாம்? அடேங்க அப்பா, பிடிச்சாலும் பிடிச்சிருக்க, புளியங்கொம்பத்தாண்டா பிடிச்சிருக்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இவ்வளோ காசு, இவ்வளோ நகை. விக்ரம், நல்ல ஆளத்தான் பிடிச்சிருக்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடா, இவளோட அப்பேன்ட்ட காசு பணம் நிறைய குமிஞ்சிருக்குன்னு. சதீஷ், என்ன சதீஷ் இதெல்லாம்? அப்ப இதுக்காகத்தான் என்ன விரும்பினீங்க? அந்த இதுல இருந்து அதை தனமா சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட. டேய், அந்த அளவுக்காட நம்ப வச்சிருக்க? அந்த அளவுக்கு இந்த பொண்ண காதல் வயப்படுத்தி இருக்க. வாடாங்கிட்ட கிண்டல் பண்ணாதடா. சதீஷ், என்ன சதீஷ் இதெல்லாம்? ஏம்மா, நீ என்ன பைத்தியம்மா? வந்ததுல என்ன சதீஷ் இதெல்லாம், என்ன சதீஷ் இதெல்லான்னு கேட்டுட்டு தான் இருக்கியா வழிய? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு இன்னமுமா புரியல? சதீஷ், நான் உன்னை நம்பித்தானே வந்தேன். என் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கேன். என்ன சதீஷ் இதெல்லாம்? தயவு செஞ்சு என்கிட்ட விளையாடாத சதீஷ். ஆமா, நான் விளையாடுறதுக்கு நீ பிளே கிரவுண்ட் பத்தியா? அதான் விளையாண்டுட்டு இருக்கேன். டேய், இல்லைனாலும் அவ வாழ்க்கையில நீ விளையாண்டுட்டு தானடா இருக்க. அதெல்லாம் என்னமோ சரிதான் மாப்ள. ஆனா இவ பேசுற பேச்ச பத்தியா? என்ன நம்பி இவ வந்திருக்காளாம். என்ன நம்பி நீ வந்தேனா? உன்னை எதுக்காக நீ காசு பண்ணணும் எடுத்துட்டு வர சொன்னேன். சதீஷ், இப்பெல்லாம் பேசாதடா. வாடா, நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம்.
காமெடி பண்ணாதல்ல அதான். சதீஷ் ஐயோ சும்மா சும்மா சதீஷ் சதீன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளேடா. இங்க பாருலதா, உனக்கு என்ன சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதானே. ஆமா சதீஷ். வாழலாம், ஆனா நாம 2 பேரும் சேர்ந்து இல்ல, நான் மட்டும்தான் சந்தோஷமா வாழ போறேன். சதீஷ் சும்மா சும்மா சதீஷ் சதீஷ்னு சொல்லிட்டு இருக்காத. என் பேரு விக்ரம். சொல்லு விக்ரம். என்ன சதீஷ் இதெல்லாம் உன்னை நம்பி. ஏச்சி வாய முடு. நான் தான் வர சொன்னேன். நான் உனக்கு எங்க போச்சு அறிவு? ஏய், நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. நானும் தான் எதிர்பார்க்கல. இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீ கூட 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கட்டுக்கட்டா, அதுவும் நகை வேற 1 கிலோ தெரும்பலையே. இதை வச்சு என் வாழ்நாள் பூரா ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன். அது எப்படி மச்சான் இதை வச்சு வாழ்நாள் பூரா ஓட்ட முடியும்? சதீஷ் இப்படி பண்ணாத சதீஷ், என்ன ஏமாத்தாத சதீஷ். உனக்காக என் அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அதுவும் எனக்கு இன்னைக்கு கல்யாணம். அது தெரிஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிய சதீஷ். இப்படிலாம் பண்ணாதடா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? யாரு? உன்னை பார்த்து நான் பாவப்படணும். அப்படி பார்த்தா எத்தனையோ பொண்ணுங்க என் முன்னாடி கதறி இருக்காங்க. அத்தனை பொண்ணுக்கும் பாவம் பார்த்தா ஏன் நிலைமை என்ன ஆகுறது? என்னடா சொல்ற? இங்க பாருலதா, நான் உன்னை விரும்புற மாதிரி நடிச்சேன். பாவம் உள்ள அதிர்ச்சி ஆயிருச்சு. மேல சொல்லு. என்னடா சொல்ற? என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சி? ஆமா, உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். ஏன்னா என் வேலையே அதுதான். என்னடா சொல்ற? ரொம்ப பதறாதம்மா கண்ணு. என்னோட வேலையே அதுதான். என்ன விரும்புற பொண்ணுங்களை உன்னை இப்ப பண்ணேன் பாத்தியா, அது மாதிரி ஏமாத்தி என் இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட இருக்க நகை காசு எல்லாத்தையும் என்னோடதாக்கிக்கிருவேன். சதீஷ், நீ இப்பேற்பட்ட பையனு நான் நினைக்கவே இல்லடா. நீ எதுக்கு நினைக்கணும்? சதீஷ், இது நாள் வரைக்கும் வேணா நீ அப்படிலாம் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்காக இருக்கேன்டா. தயவு செஞ்சு என் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கடா சதீஷ். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் சதீஷ். என்னை ஏமாத்திராத சதீஷ், என்ன விட்டுட்டு போயிடாத சதீஷ். நீ இல்லைன்னா நான் உயிரிடவே இருக்க மாட்டேன் சதீஷ். எவ்வளவு உண்மையான காதல். டேய் விக்ரம், இவ்வளவு உண்மையான காதலை நீ ஏமாத்த போறியா விக்ரம்? டேய் நீ வாய மூடுற. பாருமா கண்ணு, நான் உன் கூட வாழணும்னு என்னைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. டேய், அப்புறம் எனக்காக சூசைட்லாம் பண்ணணும்னு நினைச்சேனா? நம்பிட்டியா? என்னோட லீலையில அதுவும் ஒண்ணு. சதீஷ், நான் உன்னை நம்புனேனடா. லதா, நான் கையவே கிழிச்சு இல்ல கழுத்தவே அறுத்திருந்தாலும் நீ நம்பியிருக்க கூடாது. ஏன் நம்புனா? ஏன்னா நான் உன்னை உண்மையா விரும்பினேன் சதீஷ். உண்மையா? உண்மையை தூக்கி குப்பையில தான் போடணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன இத்தனை வருஷமா எனக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு என்னை பார்த்து பார்த்து வளர்த்த என்னோட அப்பா அம்மாக்கு எனக்கு என்ன பண்ணா நல்லதுன்னு தெரியாதா? அவங்க பேச்ச கேட்காம இப்படி அநியாயமா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னம்மா கண்ணு, அம்மா அப்பா பேச்ச கேட்காம இவங்கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிற போல. அது எப்படி உனக்கு தெரியும்? டேய், இவன் மனக்குமரல என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. அதான் காசு பணம்னு கிடைச்சிருச்சுல, என்ன விட்டுரு சதீஷ். நான் இத பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். என் அம்மா அப்பாட்ட கூட சொல்ல மாட்டேன் சதீஷ். என்ன விட்டுடுறா. நான் என் அம்மா அப்பாட்டையே போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுறா. என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு. ஆனா அவங்கள ஏமாத்திட்டு ஒன்ன நம்பி வந்தேன். இதுக்காகவாவது என்ன விட்டுரு சதீஷ். சதீஷ் பாவம் சதீஷ், பாப்பாவ விட்டுருங்க சதீஷ். ஏண்டி இவ்வளவு யோசிச்சேனா இத பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன். உன்கிட்ட காசு பணம் தான் தேவைன்னா அதை எப்பயோ வாங்கிக்கிட்டு உன்னை கலட்டி விட்டுருப்பேன். ஆனா எனக்கு காசு பணம் மட்டும் தேவையில்லை, நீயும் தேவைதான். என்னடா சொல்ற? படுபாவி ஒன்னு நம்ப நான் இப்படி ஏமாந்திருக்கேனே. எனக்கு இது தேவைதான்டா. அதுக்கு நான் என்னம்மா பண்றது? எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமே நீதான். ஏய் சதீஷ், இன்னும் வேணும்னா எங்க அம்மா பாட்டு நான் படம் வாங்கி கொடுக்கறேன்டா. தயவு செஞ்சு என்ன விட்டுறா சதீஷ். அதான் வீட்டுல இருக்க மொத்தத்தையும் வாரி அள்ளி கொண்டு வந்துட்டியே. இதுக்கப்புறம் உன் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் நான் உன்னை மிரட்டி காசு வாங்க போறேனா? சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சதீஷ், என் வாழ்க்கைய வீணாக்கிறாத சதீஷ். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன எதுவும் பண்ணிராத சதீஷ். உன்னையா? நானா?
உன்னை என்னமா பண்ண போறேன்? நான் தான் சொன்னனே, எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமே நீதான். என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. புரியலையா? புரிய வேண்டிய நேரத்துல உனக்கு நல்லா புரியும். அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணா, என்ன விட்டுற சொல்லுங்கண்ணா. அவன் எனக்கு மேல, அவன் தான் உன்னை விடுவானாக்கோ. பிடிக்கலன்னு சொன்ன பொண்ண கடத்திட்டு வந்தவன் அவனா விட போறான்? என்னடா சொல்றீங்க? அப்ப நீங்க ரெண்டு பேருமே? ஆமா, நாங்க 2 பேருமே பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவோம். என்ன வேணா எங்க விருப்பப்படி எங்க இஷ்டப்படி நடந்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதை விட்டுட்டு சத்தம் போட்டு அலறிக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனேன்னு வச்சுக்க, கத்துவ, யாரும் வரமாட்டாங்க. ஆனா உனக்கு தான் பிரச்சனை. ஏய் சும்மா இருடா, நீ வேற பாப்பாவை பயமுறுத்திட்டு இருக்க. சத்தம் இல்லாம தானே பேசிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏதாவது சத்தம் போட்டாளா? இல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு யாரையாவது கூப்பிடத்தான் செஞ்சாளா? சைலண்டா தானே இருக்கா. நீ எதுக்குடா அவளை பயமுறுத்திட்டு இருக்க? உன்னை உண்மையா நம்பினதுக்கு என் கழுத்தை அறுத்துட்டேலடா. கழுத்தா இருக்கலையே. ஓ, உன் கழுத்துல இருக்க நகை உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ? அதையும் அறுத்துறேன். சதீஷ், உன்னை நம்பின பாவத்துக்கு, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. என்னம்மா பண்றது? உன்னை விடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா உன்னை வச்சுதான் நான் பல லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கே. என்னடா சொல்ற? என்ன வச்சு காசு சம்பாதிக்க போறியா? அதான் என்கிட்ட இருக்க காசை எல்லாம் எடுத்துட்டியே, நகையே எடுத்துட்ட. அதுக்கப்புறம் என்ன வச்சு நீ என்ன சம்பாதிக்க போற? என்னடா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. இன்னமும் உனக்கு புரியல? இதை விட தெளிவானா என் மாப்பிள்ள சொல்லுவான். ஏய் மச்சான், நீ எடுத்து சொல்ற. அது வந்துமா பாப்பா, உன்னை வச்சு பல லட்சங்கள் சம்பாதிக்க போறேன்னு தானே சொல்றான். அவன் என்ன சொல்ல வரானா, உன்னை மும்பைக்கோ இல்ல டெல்லி கல்கத்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்பி அங்க உன்னை விற்க போறோம்னு சொல்றான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.